ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா செய்கிற காட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோரை பற்றி நான் போட்டிருந்தேன். அது வந்து ஒரு பார்ட்டு தான் வீடியோ போட்டிருந்தேன். இன்னொரு பார்ட் வந்து நான் அப்புறமா போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அடுத்த நாளே எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வந்து எல்லோரும் கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் எங்கள் அக்காலாம் வந்திருந்தாங்க. எங்கள் அக்கா வீடும் அவங்க கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கிளம்புனால நாங்களுமே கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அவசரமாக கிளம்புனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கேன். நான் இன்னொரு டைம் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கோரையை இருக்கிற காட்டுக்கு வந்து வந்தாச்சு. கோரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படியே முன்னாடிலாம் கோரையை அறுத்துட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா கோரை நிறையா அறுத்து கட்டி வச்சுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கட்டினதுக்கப்புறம் காட்டில் வந்து பார்ப்பாங்க. நிறைய கோரை இருக்குது அப்படின்னா ஒரு அண்ணா வந்து கோரையை ஓட்டிடுவாங்க. ஒவ்வொருத்தர் கோரையும் ஓட்டும் பொழுது 2-3 நாள் ஆகிடும். பாருங்கள், இப்படி தான் வந்து கோரை ஓட்டுவாங்க. கோரையை போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கோரையை அறுத்து கட் பண்ணி வச்சுருவாங்க. அதை கட் பண்ண கோரையை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒவ்வொரு கட்டுக்கட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா இப்படி வந்து நமக்கு கோரை ஓட்டி கொடுத்துருவாங்க. அதை மறுபடியும் நம்ம அள்ளி அந்த மாதிரி அடுக்கி வச்சிடணும். அதாவது ஒரு நாளில் கோரை ஓட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமாக நிறைய அறுத்து வச்சுருப்பாங்க. எப்படியும் 2-3 நாள் ஆகலாம், ஒரு வாரம் கூட ஆகலாம். கோரை நிறைய இருந்துச்சுன்னா ஒரு வாரம் ஆகிடும். இப்படி தான் வந்து கோரை ஓட்டி கொடுத்துருவாங்க நமக்கு. அதை வந்து அள்ளி அப்படி அடுக்கி வச்சிட்டாங்கன்னா அதை மறுபடியும் வந்து காய வைப்பாங்க. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே. கோரை பார்த்திங்கன்னா அப்படி விரிச்சு விட்ருக்க மாதிரி இருக்குது. பாய் விரிச்சிருக்க மாதிரி கோரை காய போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி கோரை ஓட்டிட்டு அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்திங்களா? அந்த மாதிரி அள்ளி அடுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து கோரையெல்லாம் வந்து காய வச்சுருவாங்க. கோரையும் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும்போது மட்டும்தான் காய வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மழையெல்லாம் வந்துச்சுன்னா நனைஞ்சிருச்சுன்னா காஞ்ச கோரையில் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மழை வந்தால் கோரை காய வைக்க மாட்டாங்க. இப்போ வந்து இதை அள்ளிட்டு போய் அங்கே அடுக்கி வச்சுருவாங்க. பாருங்கள், இப்படி தான் அள்ளிட்டு போகிறாங்க பார்த்திங்களா? அள்ளி கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு பக்கமாக அப்படி வச்சுருவாங்க. வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அதை காய போட்டு நல்ல கோரை வந்து காயிற பதம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த பதம் வந்ததுக்கப்புறம் காஞ்சிருச்சுன்னா கட்டி கொண்டு போய் அடுக்கி வச்சுருவாங்க. அப்புறம் வண்டி வந்ததுக்கப்புறம் கோரையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். உங்கள் ஊரில் இந்த மாதிரி கோரை இருக்கா? நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த கோரை பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு தயாராக இருக்குது. இது வெளியில் போய் நம்ம கலர் போட்டு பாய் நெஞ்சு வியாபாரத்துக்கு வந்துடும். பாய் வந்து எந்த ஊர்லலாம் நெய்யறாங்களோ அந்த ஊரில் இருந்தெல்லாம் கூட வந்து இப்போ இந்த கோரையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்கள் ஊரில் பாய் நெய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.